ஹாய்! உருளைக்கிழங்கு பஜ்ஜி பாத்துரலாமா? பொண்ணு பஜ்ஜி வேணும்னு அடம் பிடிச்சா. சரி வீட்ல உருளைக்கிழங்கு இருந்து அத வச்சு ரெடி பண்ணிடலான்னு சொல்லி, பஜ்ஜி போண்டா மாவு இருந்துச்சு. இத எடுத்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல மஞ்ச பொடியோ, உப்போ, காரம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். அதுல எல்லாமே கலந்து தான் வச்சிருப்பாங்க. அப்புறம் எண்ணெயும் காய வச்சுக்கோங்க. ஆ எண்ணெய் வந்து நான் ஒரு சின்ன சட்டியில தான் வச்சிருக்கேன். பெரிய சட்டியில வச்சாலும் அந்த எண்ணெய் அவ்வளோ வேஸ்ட்டு தான். இந்த எண்ணெய நம்ம திரும்பி யூஸ் பண்ண போறது கிடையாது. அதனால கொஞ்சமா போட்டா போதும். ஒரு உருளைக்கிழங்கு தான் செய்ய வச்சிருந்தேன். அம் ஏன்னா கடையில போய் வாங்குனா, அவங்க திரும்ப திரும்ப யூஸ் பண்ண எண்ணெயே போட்டு திருப்பி குடுப்பாங்க. இது அப்படி இல்லைல்ல. நம்ம தேவைக்கு கொஞ்சோல போட்டு எடுக்க போறோம். ஒரு உருளைக்கிழங்கு தான் நான் வெட்டுனேன். பார்த்துக்கோங்க. எவ்வளோ காணு வந்திருக்குன்னு. நல்ல மொறு மொறுன்னு சூப்பரா இருந்துங்க. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுங்க. கடையில இருந்து பஜ்ஜியோ, வடையோ எதுவும் வாங்கி குடுக்காதீங்க. எண்ணெய் வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷா விடமாட்டாங்க. ஓகேவா? பாய். சீ யூ. நீங்களும் வீட்ல இது மாரி ட்ரை பண்ணுங்க.